Hi, this is Uday Kumar, Mupare Training Academy, Vellore district. ஓகேங்களா, இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ பிளான் ஆஃப் ஃபிசிக்கல் ட்ரைனிங். நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, வாழ்த்துக்கள். செகண்டரி பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங். இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, எக்ஸாம் முடித்த உடனே நம்ம வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் பண்ணுறீங்க. அது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, பிஃபோராக பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்க் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இது ப்ரீ பிளான் ஆஃப் ஃபிசிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு பண்ணினா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈவெண்ட் தான் பண்ண போகிறோன்னா, இந்த ஈவெண்ட்டு தகுந்த ஒர்க் அவுட் இப்போலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? 1500 மீட்டர்ஸ் இருக்குது. 1500 மீட்டர்ஸில் நீங்கள் சில பேர் வந்து குவாலிஃபைட் ஆக மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அட்டன் பண்ணுறேன். நீங்கள் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த வித மைண்டை வந்து தளர விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வில் பவரோட எந்த ஈவெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பயந்துட்டிங்கன்னா ஈவெண்ட்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் தடுமாறிடுவீங்க. சரிங்களா? இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டு நிறைய பேர் வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போலேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் வந்து புஷ்அப்ஸ் பண்ணிங்களா, ஹோல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் பாடி ஒர்க் அவுட்டை டெய்லி 3 செக்ஷனாக பண்ணுங்கள். மார்னிங், ஆஃப்டர்நூன், அதே மாதிரி ஈவினிங் டே. இந்த 3 செக்ஷனை டிவைட் பண்ணிங்க. இந்த 1 மந்த்தை வந்து உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஓரியன்டாக தான் இருக்கணும். வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 1500 வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சார் என்னால் 1500 7 மினிட்ஸ் கிளாஸ் பண்ண முடியல நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் எல்லாம் எதுவுமே பண்ணணும்னா, நீ 1500 பார்த்தீங்கன்னா டெய்லி 30 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் 30 மினிட்ஸ் நீங்கள் ஓடினாலே உங்களை லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். இம்ப்ரூவ் பண்ணால் ஃபர்தராக எந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதேமாரி 400, இந்த 400 எடுக்கலாமா 100 எடுக்கலாமா சில பேர் நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த 400 நீங்கள் ஓடுறது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 400 தான். இந்த 400 ஓடுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடுறது டிஃபிகல்ட் பண்ணாதீங்க. 100 அவாய்ட் பண்ணிவிட்டு 400 எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 400 15 செகண்ட்ஸை நீங்கள் ஓடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. 15 செகண்ட்ஸை 4 டிவைட் பண்ணாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸில் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் எடுத்தோடனே 400 கம்ப்ளீட் பண்ணாதீங்க. 100, 150, 250, 350, 400 அந்தமாரி டிவைட் பண்ணி ஓடினாலே டைமிங் ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் 400 எடுத்து ஓடினீங்கன்னா ஈஸியாக டபுள் ஸ்டார் வாங்கிடலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, லாங் ஜம்ப்பாக இல்லை ஹை ஜம்ப் எடுக்கலாமா, நீங்கள் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. இந்த ஈவெண்ட்டை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் வாங்கிடலாம். சரிங்களா? ப்ரொஃபஷனல் அத்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் எடுத்துங்க. இல்லை சார் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா லாங் ஜம்ப் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ எடுத்தோன்னே டபுள் ஸ்டார் வாங்கணும் அப்படின்னு தான் டார்கெட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 2 சான்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸில் நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டார் குவாலிஃபைட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் டபுள் ஸ்டார் ஏம் பண்ண அங்கே போய்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணதை விட இங்கே டிசைட் பண்ணிங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் அங்கே போய் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லாங் ஜம்ப் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த லெவலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த லெவல் ரிசல்ட் வருது அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி 1500 இந்த வீக் ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 1500 எண்ட் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னா 1500 டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி ஓடினா தான் உங்களுக்கு என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு டைப் பண்ண. நான் ஒர்க் அவுட் ஒண்டி பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா டெஸ்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த 1 மார்க்கு குறைஞ்சாலும் 1 மார்க்கோட வேல்யூ ஒரு லைஃபே தீர்மானிக்கும். சரிங்களா? அந்த 1 மார்க் கூட நம்ம எல்லாத்தையும் டபுள் ஸ்டார் எடுத்தால் தான் நம்மளோட ஜாப் கம்பல்சரி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணி இது பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்தராக உங்களுக்கு எதனா வீடியோ தேவைப்படுதுன்னா முப்படை வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தாலே ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட்டுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் சப்போஸ் எதனா டவுட் இருந்தால் கேட்கலாம். சரிங்களா? இந்த சிஸ்டமேட்டிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணி ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணாலே இந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணது தான் இந்த 3 டிப்ஸ் ஒன்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ணாது. சில பேர் டயட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த டயட் கண்ட்ரோலாக வேணால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.